மயிலுக்கு இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. ரொம்ப கவலையில் இங்கேருந்து கிளம்பி அம்மாவை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்ததுமே அவங்க அப்பா மாணிக்கம் கேட்குறாங்க, என்னம்மா மயில் கடைக்கு போகாமல் நேராக இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல, அட போங்கப்பா, கடைக்கு போகவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, ஏன் மயில் இப்படி பேசுகிற, அந்த கடையே உனக்கு வரணும்னு தானே அப்பாவும் அந்த கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பாக்கியா சொல்ல, ஏமா நீ வேற இருக்கிற இந்த நேரத்தில் கடுப்பை கிளப்பிட்டு இருக்கன்னு சொல்லி அங்கே தங்கமேல் சொல்ல, என்னடி ஆச்சு, திரும்ப மாப்பிள்ளை ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை ஏதாச்சும் பண்ணாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவர் தான் தினம் பிரச்சனை பண்ணுறாரு, இதில் புதுசாக வேற பிரச்சனை என்கிட்ட அவர் பண்ணணுமான்னு சொல்லி தங்கமேல் ரொம்ப அழுத்துக்கிறாங்க. அக்கா என்னதாக்கா ஆச்சுன்னு அவங்க தங்கச்சி சுடரன் கேட்குறாங்க. அடி போடி அம்மா, நீ காலேஜுக்கு கிளம்பலையன்னு சொல்லி கேட்க, இதோ கிளம்பிட்டேன்னு சொல்லி அங்கே இந்த சுடரும் கிளம்பி போக, அப்போது தங்கமேல் மாணிக்கத்தை பார்த்து, ஏன்ப்பா கடையில் கேட்காம பணத்தெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லும்போது, அட என்ன மயில், நம்ம கடன்ற ஒரு உரிமையில் தானே எடுத்தேன், சரி விடுமா, இனிமேல் அப்பா அந்த கடையில் பணத்தையெல்லாம் எடுக்க மாட்டாருன்னு பாக்கியம் ஒரு பக்கம் தங்கமேல சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் உன் முகம் ஆடி இருக்கிறத பார்த்தா இது காரணம் இல்லைன்னு தோணுதே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதை ஒரு வழியாக நான் சமாளிச்சிட்டேன் தான் அப்படின்னு சொல்ல, அதானே என் பொண்ணுக்கு அந்த திறமை கூடவா இல்லை அப்படின்னு தங்கமயில நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க பாக்கியம். அதுக்கப்புறமா தான் எங்கள் தங்கமயில் விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பாரபட்சம் பார்க்கதாம செய்கிறாங்க அத்தையும் மாமாவும் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஆமாம், இந்த மீனா செந்தில கூட்டிகிட்டு தனியாக போயிட்டான், அதுக்கு மாமா கொஞ்சம் கவலைப்பட்டாரே தவிர பெருசாக எதுவும் விஷயத்தை எடுத்துக்கல. அதே போல் இங்கே கதிர் தம்பி தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை விற்று கதிர் தம்பிக்கு 10 லட்சம், செந்திலுக்கு 10 லட்சம்னு சொல்லி 2 பேருக்குமே நிரந்தரமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதை பற்றி நான் கேட்க போனப்போ தான் அவங்க என் மேலே ரொம்ப கோவப்பட்டு பேசினாங்க. ஆனால் எப்போ சரவணனுக்கு செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிரும்னு வேற அத்தை மாமாவும் என்கிட்ட அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் இருக்குது. இந்த கதிர் தம்பி தான் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் அங்கே செலவு பண்ணுறது இங்கே செலவு பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்காக அந்த வீட்டில் யாருமே பேசவும் மாட்டாங்க, இருக்கவும் மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட இவர் அங்கே மாமா கிட்ட தான் போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு தானடி அப்பா ஒரு வழியா அந்த கடையோட மொத்த பொறுப்பையும் இங்கே உன் புருஷனுக்காகவே வாங்கி கொடுக்கணும்னு அந்த கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல, அப்பா என்னமோ அதுக்காகலாம் வந்து வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அப்பா முழுக்க முழுக்க கடையில் இருக்க பொருளையும் சரி அங்கே இருக்க பணத்தையும் எடுக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்ல, அட என்ன மயில், இந்த அப்பாவை புரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளவுதானா, இங்கே பாரு மயில், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அந்த கடையில் எனக்கு எவ்வளோ அவமானம் வந்தாலும் அங்கே இருக்கணும்னு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு இங்கே தங்கமயில் அப்பா மாணிக்கமும் சொல்ல, சரி சரி நீ இதை பற்றி எதுவும் யோசிக்காமல் இருமையில், சரி நீ இன்னைக்கு இங்கே சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா, எப்போவுமே இங்கே வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் அனுப்பி விடுவேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் அப்பா அந்த கடைக்கு வந்ததுலேருந்து நம்ம வீட்டில் கொஞ்சமாச்சும் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது செய்ய முடியுது, இருமா உனக்கு போய் நான் ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறாங்க. தங்கமயில் யோசனையாகவே இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே மாணிக்கம் வந்துட்டு கடைக்கு போகிறாங்க. கடையில் வந்துட்டு அங்கே பாண்டியன் பழனி அதுக்கு பிறகு சரவணன் எல்லாருமே இருக்க, உள்ளே போகிற எங்கள் மாணிக்கமும் சம்மந்தின்னு சொல்லிட்டே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடுறாங்க. என்ன சம்மந்தி, இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைன்னு சொல்ல, சச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நானும் பழனியும் ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறோம், நீங்களும் சரவணனும் இங்கே கடையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு வெளியே போன பாண்டியன் எங்கள் சரவணனை பார்த்து ஒரு பார்வை பார்க்குறாங்க. தேவையில்லாத பிரச்சனை எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் பழனி 2 பேருமே கிளம்பி வெளியே போக சரவணன் முறைச்சி பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் தங்கமயில் வர, அப்பா நான் இப்போ தான்ப்பா வீட்டுக்கு போயிட்டே வரேன்னு சொல்ல, அட வாமா முதல்ல இங்கே வந்து உட்காருன்னு சொல்லி அங்கே உட்கார வச்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. நேராக தங்கமயில் பக்கத்தில் வந்து, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் புரியாத மயில், கடையில் இருக்கிறத யாரும் எடுத்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் எதுவுமே யாரும் கேட்க மாட்டீங்க, உங்கள் விருப்பத்துக்கு ஆளாளுக்கு எதோ பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்ல, அட என்ன மாமா எதுக்கு எடுத்தாலும் இங்கே சின்ன பிள்ளைங்க பசங்க வந்துட்டு அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவேன்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அப்பா வரட்டும் அப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமயில் திட்டமும் செய்கிறாங்க. உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சுல, பொய் சொல்கிறோன்ற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியில் தான் தான் பெரிய நல்லவ உத்தமின்ற மாதிரி நீ நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை மயில், இது நிரந்தரமாக உன் வாழ்க்கைக்கு நீயே வச்சுக்கிற விஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. என்னப்பா இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்கன்னு கொஞ்சம் பயம் கலந்த மாதிரி தாப்பா மாணிக்கத்தை பார்க்க, அட விடுமா, மாப்பிள்ளையை கைக்குள்ளே போட்டுக்கிற யுத்தியை உன் அம்மா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே இருக்க கடலை மிட்டாய் அது இதுன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்காரு. தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் புரியவே இல்லை. இன்னொரு பக்கம்
கடைக்கு இங்கே பொருட்கள் வாங்க வரவங்க எல்லாம் இங்கே 2 பேர் வந்துட்டு அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு போகவும் செய்கிறாங்க. இதை சரவணன் தன்னுடைய அக்கௌண்ட்டில் எழுதி வைக்கவும் செய்ய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் மாணிக்கமும் ஆமாம் கரெக்டாக தான் எழுதிட்டு இருக்காரு மாப்பிள்ளையும், இப்படியே போகட்டும், கடையை ஒரு வழியாக பொறுப்பாக இவர் கையில் ஒப்படைச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரிங்க மாப்பிள்ளை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி இங்கே கிளம்புற மாணிக்கத்தை பார்த்து இந்த நேரத்தில் எங்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடனே இங்கே சரவணன் கேட்குறாங்க. பாண்டியனும் அதே நேரத்தில் பழனியும் இன்னும் கடைக்கு வரவே இல்லை, அப்பாவும் மாமாவும் வரத்துக்கு நேராகும், நான் மட்டும் கடையிலேருந்து என்ன பண்ணுறது, கடைக்கு வந்தால் பொறுப்பாக இருந்தோமா, சாயந்தரம் கடையை முடிச்சுட்டு போனாமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன மயிலு உங்கள் அப்பாவுக்கு இந்த பழக்கம்லாம் கூடவா தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்பா அதான் சொல்கிறாருல இருங்கப்பான்னு சொல்ல, அட இருமாடி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், நம்ம கடை தானே இங்கே தானே இருக்க போகுது, நானும் இங்கே தானே இருக்க போகிறேன், என்னமோ இங்கேருந்து ஓடுற மாதிரி இப்படி கவலைப்படுறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. தங்கமயில் அப்பா மாணிக்கம் வெளியே கிளம்பி போக தங்கமயில் ஒரு மாதிரி பார்த்துட்டு உள்ளே போய்ட்றாங்க விருட்டுன்னு. ஏன்னா சரவணன் ஏதாவது பேசிட்டு வரோன்ற பயத்தில் சரவணன் சரியான டென்ஷனில் இருக்க தான் செய்கிறாரு. வெளியே போன அங்கே மாணிக்கம் வந்துட்டு இங்கே கடையில் அக்கௌண்ட் வச்சுட்டு போனாங்க இல்லையா, அதாவது எப்போதுமே இங்கே கடைக்கான பொருட்கள் அதாவது வீட்டுக்கான பொருட்களை வாங்கிக்கிட்டு அதை மாசத்தொகையாக வந்துட்டு செலுத்துகிற விதமாக 2 பேர் வந்துட்டு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் தான் அவங்க வந்துட்டு பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போகிறத கவனிக்கவும் செஞ்சுருக்காங்க. அதில் தான் அவங்க 2 பேரும் பொருட்களை வாங்கிட்டு போகவும் செய்கிறாங்க. கொஞ்சம் தூரம் அவங்க போனதை பார்த்துட்டு இருந்த இங்கே மாணிக்கம் நேராக அவங்க கிட்ட போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பொருட்களை வாங்கிட்டு வந்ததெல்லாம் சந்தோஷம்தான், இது மாதிரி பல பேர் இந்த கடையில் அக்கௌண்ட் வச்சிருக்கதை நான் பார்த்தேன், நான் சொன்னது போல் நீங்கள் செஞ்ச வரைக்கும் சந்தோஷம்தான், 1 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பணத்தை தேடி உங்கள் யாரும் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா தானே அப்படின்ற மாதிரி இங்கே மாணிக்கமும் சொல்ல, இதனால் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க மாணிக்கம் தான் அவங்க 2 பேருமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தனக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதை இலவசமாக எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா இப்போதைக்கு கடையிலேருந்து எந்த பொருள் எடுத்தாலும் அதனால் மாட்டிக்க போகிறது நாம மட்டும் இல்லை தங்கமயிலும் தான், அப்புறம் மாப்பிள்ளைக்கும் நம்ம தங்கமயிலுக்கும் தான் பிரச்சனை வரும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே மாணிக்கம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு. 2 பேரை ஏற்பாடு பண்ணி தனக்கு எப்பெல்லாம் இங்கே வீட்டுக்கான பொருட்கள் தேவைப்படுதோ எல்லாத்தையும் வாங்க வைக்கிறது, கடைசியில் பணம் கொடுக்காம அவங்க 2 பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆக வைக்கிறது. இதுக்காக தான் அந்த 2 பேரை வரவழைச்சிருக்காங்க எங்கள் மாணிக்கமும். அதனாலேயே இப்போ மாணிக்கம் சொல்கிற மாதிரி அவங்க செய்யவும் செய்கிறாங்க. அது போக அவங்களுக்கான பணத்தையும் வந்துட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. தனக்கான எல்லா பொருட்களையும் வாங்குற மாதிரி இல்லை, அந்த பொருட்களை விற்று அதுலேருந்து வர பணத்தையும் அந்த 2 பேருக்கும் கொடுத்து சரி சமாவ வேலையை முடிச்சிடலான்ற மாதிரியான ஐடியா தான். அங்கேருந்து நேராக போன மாணிக்கம் பொருட்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு 2 பேரும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க. எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு சொல்லும்போது சரி சரி நீங்கள் கொண்டு போய் இதை வீட்டில் கொடுத்துருங்க, அப்புறம் உங்களுக்கான பணத்தை நான் சாயங்காலம் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பாக்கியத்து வீட்டுக்கு கிளம்பி போய்ட்றாங்க. இப்போ இதெல்லாம் அந்த பக்கமாக வேலைக்காக வந்திருந்த மாணிக்கத்தை பார்த்துட்டு இருக்க இங்கே பாண்டியனும் பழனியும் சம அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் பேசிட்டு திரும்பின இங்கே மாணிக்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுக்குற விதமாக அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. அட சம்மந்தி அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது போல பேசுகிறாரு. நீங்கள் என்ன சம்மந்தி, உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உடனே இங்கே பழனி கேட்குறாங்க. என்ன தம்பி, இந்த பக்கமாக ஒரு வேலை விஷயமா வந்தேன், அதோ அவங்க நம்ம கடையில் தான் வந்து பொருளாக வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல பொருட்கள் அவங்களா வந்து வாங்க வந்தாங்களா இல்லை நீங்கள் வரவழைச்சு வாங்க வச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியனும். இல்லை சம்பந்தி, அது வந்து நம்ம கடையை பற்றி நாம் 4 பேர்கிட்ட பெருமையாக பேசினா தானே நம்ம கடையை தேடி இன்னும் 4 பேர் வருவாங்க, அதனால தான் சம்பந்தி நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கும் சரி பழனிக்கும் சரி பயங்கர கோவம், அதிகப்படியான கோவம் எல்லாமே வரத்தான் செய்யுது. ரொம்ப கோவத்தோட நேராக இங்கே பாண்டியன் ஸ்டோருக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு டேய் சரவணா வெளியே வாடா அப்படின்னு சத்தம் போட என்னப்பா என்னாச்சு மாமா, அப்போ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காருன்னு பதட்டத்தோட சரவணன் கேட்குறாரு. உடனே பழனியும் பாண்டியனும் அங்கே சரவணனை பார்க்க நீ எதுக்காக நீ இவ்வளோ கோவப்பட்டு பேசினேன்னு எனக்கு இன்னைக்கு தான் புரியுதுன்னு பாண்டியன் சொல்ல, அப்பா எதை சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்ல, ஏமா மயிலு கொஞ்சம் வெளியே வாமா அப்படின்னு கூப்பிட மயிலும் வெளியே வராங்க. சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நார்மலாக நிற்க, அன்னைக்கு சரவணன் சொன்னதை அதுவும் நீ சொன்னதை நம்பி சரவணனை கோவமாக திட்டின பாரு, அது ஏன் மேலே தான் அந்த தப்பெல்லாம் இருக்குது, என்ன நடந்ததுன்னு தீர நான் விசாரிச்சிருக்கணும், இன்னைக்கு கண்ணால் பார்த்த பிறகும் அதை நான் நம்பலைனா எப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க, உங்கள் அப்பா பண்ண தில்லுமுலையெல்லாம் நாங்கள் 2 பேருமே பார்த்துட்டோன்னு எங்கள் பழனியும் சொல்ல, என்ன சித்தப்பா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா இந்த கடையிலேருந்து பொருட்களை எடுத்தா தெரிஞ்சிருன்ற ஒரு
பயத்தில் ஆட்களை அனுப்பி பொருட்களை வாங்க வச்சு கடைசியில் அதை எல்லாத்தையும் தான் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன தனியாக கடை வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி பழனியுமே கேட்குறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. என்ன மாமா சொல்கிறீங்கன்னு கேட்க, அட ஆமாப்பான்னு இங்கே சரவணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. வர வழியில் அவங்க அப்பா பண்ண வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் 2 பேரும் கண்கூடாக பார்த்தோம். கண்கூடாக பார்த்ததுக்கு பிறகும் நாங்கள் 2 பேரும் நம்பலைன்னா எப்படி? சரவணன் பாவம்ப்பா, ஆனால் அவன் வாழ்க்கையில் நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதாப்பான்னு சொல்லி இங்கே பழனி கேட்க, பாண்டியனை கேட்க, சத்தியமாக அப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாரு எனக்கு தெரியவே தெரியாது மாமான்னு சொல்கிறாங்க. அப்பா இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, டேய் எதோட பேசிக்கிட்டு இருக்கேன்? மயில் கர்ப்பமாக இருக்க விஷயத்த மறைச்சிட்டான்னு நினச்சி நீ அவன் மேலே கோவமாக இருக்கதெல்லாம் சரிதான்னு சொல்ல, அப்பா எனக்கு அவன் மேலே அந்த கோவம் மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட கோவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க பாண்டியன் கேட்கும்போது பழனி கேட்கும்போது அவள் படிச்சிருக்குன்னு சொல்லி ஏமாத்தி ஒரு ஹோட்டலில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தாப்பா, இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க அவளை அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்க, அதுக்கு பாண்டியன் பழனி 2 பேருமே கோவத்தோட அந்த தங்கமயில மறைக்க, எனக்கு கோவமே இதனால மட்டும்தான்ப்பா, அந்த ஒரு விஷயத்துல சொன்ன போய் தொடர்ந்து ஒரு பொய்யா வருதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கத்தானே செய்யும், அதனால தான் நான் அவன் மேலே சந்தேகப்பட்டனே தவிர தேவையில்லாத சந்தேகப்படுறதுக்கு நான் ஒன்றும் தப்பான வளர்ப்பு இல்லையப்பா, நீங்கள் என்ன சரியான முறையில் தானே வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. சரவணன் கேட்ட கேள்விக்கு பதில் பேச முடியாமல் நிற்க பின்னாடியே தங்கமயில் அப்பா மாணிக்கம் ஓடி வராங்க. சம்மந்தி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சம்மந்தின்னு சொல்ல, கடையில் இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அப்புறம் அப்படின்ற மாதிரி கையை எடுத்து இங்கே நீட்டி ஓவரா இங்கே பேசி சத்தம் போட செய்கிறாங்க. எங்கள் பாண்டியன் காலை எடுத்து வைக்க முடியாமல் கடைக்கு வெளியே நிற்க, தங்கமயிலு இனிமேல் நீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா அது வந்துன்னு சொல்ல, அதான் அப்பா சொல்கிறாங்கல்ல போ அப்படின்னு சொல்லி மிரட்ட தங்கமயில் கிளம்பி போகவும் செய்கிறாங்க. இங்கே தங்கமயிலுடைய அப்பா மாணிக்கம் நிற்கிறத பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கே சம்மந்தி, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை சம்மந்தி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க, நம்ம கடைக்காக அப்படின்னு சொல்லும்போது, போதுங்க உங்கள் நடிப்பெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பொய் எவ்வளோ பொய், அப்பா பொண்ணு அம்மானு எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ பொய் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு குடும்பமாக நினைக்கிறப்பவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, இதுக்கப்புறம் இந்த வாசலில் நின்னீங்க அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவீங்கன்னு அங்கே சரவணன் திட்ட, அப்படியே தலையை கீழே போட்ட மாதிரி துண்டெடுத்து தொல்லை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு. இவரெல்லாம் இந்த கடைக்கு இல்லைப்பா, வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டமும் செய்கிறாங்க. எங்கள் சரவணனும், மாமா அன்னைக்கு கூட ஒரு நாள் திருடன் வரன்னு சொல்லி இங்கே நீங்கள் சத்தம் போட்டு கூச்சலிட்டீங்களே, உண்மையிலே அவர் அதுக்கு தான் வந்திருக்கணும், கேட்டதுக்கு பொய் சொன்னார் போல அப்படின்னு சொல்ல, ஏய் ஒரு பிறந்தநாள் விஷயத்துல எல்லாமா பொய் சொல்வாங்க, அதுவும் தங்கமயிலுடைய பிறந்தநாள் விஷயத்துல யாராவது பொய் சொல்வாங்களா அப்படின்ற மாதிரி இங்கே சரவணன் கேட்க, அவங்க சொல்லுவாங்க மாமா, இந்த பொய் என்ன, இதுக்கு மேலே என்னென்ன பொய் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, பாண்டியன் உடஞ்சி போய் உட்காந்துருக்க. இதை பார்த்த சரவணன் தாப்பாவை போய் சமாதானப்படுத்துறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்லி சமாதானப்படுத்த, இல்லைடா அது அப்படின்னு தயங்கி எப்படி உட்காந்துருக்காங்க அவங்க அப்பாவும். அப்போ சரவணன் தான் இங்கே தாப்பாவை சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லை, தங்கமயிலுக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை கட்டியாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் கோபத்தோடையும் எங்கள் சரவணன் கடையில் இருக்கவும் செய்கிறாங்க.